இளைஞர் விளையாட்டு விழாவின் ஓரங்கமான கால்பந்தாட்ட போட்டிகளில் தெல்லிப்பளை இளைஞர் அணி முதலாக இந்த தங்கப்பதக்கத்தை பெற்று யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பெருமை செய்திருக்கிறது. விட்டார்கள் என்கிற வீராங்கனைகள் என்று கேள்விப்பட்ட உடனே அடுத்து என்ன செய்யணும் என்று எங்களுக்கு என்ன செய்யறது தெரியாம இருக்கு. இறுதியில களுத்துறை மாவட்ட அணி இறுதி போட்டியில குருநாகல் மாவட்ட அணி, குருநாகல் என்றாலே தெரியும், குருநாகல் எல்லாம் பயங்கரமான எங்களுடைய தெல்லிப்பளை இளைஞர் சேவை உத்தியோகத்திற்கும் எங்களுடைய நன்றிகள். சில ஃபேக்கல்டிகளை தெரிவு செய்ய இவ்வாறான இதுகள் உதவி செய்யும். எனவே இருக்காது தெரியல மெடிக்கல் ஃபேக்கல்டி போயிருக்க 0.5 அந்த பிள்ளைங்க இது இல்லாம சஸ்கோர் இல்லாம போனா கிடைக்கும். 5 போட்டிகள் 6 போட்டிகளில் தேசிய ரீதியிலே யாழ் மாவட்டம் முதலாம் இடம். அத்தனை போட்டிகளும் யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற செலவுகள், சாப்பாட்டு செலவுகள், ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு விதமாக சாப்பிடுவார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுத்தால்தான் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக மைதானத்திலே இறங்குவார். இன்று யுவராஜ் என்ற ஒரு இளைஞர் சேவை உத்தியோகத்தர் இந்த சாதனையை அந்த பிள்ளைகள் மூலம் செய்திருக்கின்றனர். அதே மாவட்டத்திலே இருந்து பெரும் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற போது போதாது, அதை நீங்கள் கௌரவத்துடன் பாராளுமன்றத்திலே கதைத்து அந்த நிதியினை இனிவரும் காலங்களிலே கூட்ட வேண்டும். உங்களுடைய உத்தியோகத்தர்கள் அவர்களிடம் கேட்டு இவர்களிடம் கேட்டு ஒவ்வொருவரிடம் இருந்தும் அந்த பிச்சை கேட்பது போல் கேட்டு 5000 நான் அந்த வேதனையைத்தான் கூறுகின்றேன். புலனறுவை போன்ற மாவட்டங்கள் மிகவும் அந்த மைதானத்திலேயே துவேசம் பிடித்தவர்களாக இந்தியா பாகிஸ்தான் போன்றுதான் எங்களுடைய மேட்ச் நடக்கும். உண்டாகத்தான் இங்கே சாதனை படைத்திருக்கின்றனர். எனவே அந்த சாதனைக்கு அந்த இடத்திலே குருநாகலோடு அவர்கள் போராடுகின்ற பொழுது அந்த மழை, இந்த முறையும் அவர்களுக்கு மழை, அது எங்களுடைய பேசிய பிள்ளைகள் என்று சாதனை படைத்து நிற்கின்றார்கள். எங்களுக்கு நாங்கள் வெளியில இருந்து சொல்லலாம். ஜனாதிபதி அவர்களும் இன்றைக்கு வடமாகாணத்தை நோக்கி அதிகமாக கரிசனை கொடுக்கும். சர்வதேச ஸ்டேடியம் பெறப்போகுது. ஸ்டேடியம் மட்டுமில்லை, அது ஒரு விளையாட்டு திடலாக மாற்றுவதற்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அதுக்குள்ள ஸ்விமிங் பூல் வரப்போகுது. எல்லாமே எங்களுக்கு அவங்க ஓஃப் சைட் பிடிக்கிறாங்க இல்ல, சும்மா எல்லோ கார்டு காட்டுற அப்படி இப்படி நிறைய பிரச்சனையில அப்படி நடந்துள்ள ஒரு ஃப்ரீ கொண்டு வருது வின்னிங் கோல். அதோட இந்த ஒரு டீமுக்குரிய கோலை வச்சு தந்தவங்க அந்த மேட்ச்ல வின் பண்ண வச்சிருக்கிறா. அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலி பார்க்க இருப்பது 35வது தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவின் ஒரு அங்கமாக உதைபந்தாட்ட போட்டி யாழ் மாவட்ட மகளிர் அணி தேசிய ரீதி வெற்றி பெற்று சாம்பியன் ஆகியுள்ளது. இது வரலாற்றில் முதன் முறையாக பெண்கள் உதைபந்தாட்டது, அதாவது பாடசாலை தவிர்த்து ஒரு தேசிய போட்டி யாழ் மாவட்ட அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆகியுள்ளது. இப்போட்டியானது பதுளை நேற்று 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் யாழ் மாவட்ட பெண்கள் அணி காலிறுதி அனுராபுரத்தையும் அரையிறுதியில் களுத்துறை மாவட்ட அணியினையும் வெற்றி கொண்டு இறுதிப் போட்டி பல தேசிய வீரர்கள் உள்ளடக்கிய குருநாகல் மாவட்ட அணியினை வெற்றி பெற்று சரித்திரம் படைத்தது. விசேடமாக யாழ் மாவட்டம் சார்பாக 14 வீராங்கனைகள் மகாஜன கல்லூரி மாணவர் என்பதுடன் 2 மானிப்ப இந்து மகளிர் கல்லூரி மாணவர்கள் ஆவர். வெற்றியினை ஈட்டி தந்த அணியினருக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று 13ஆம் தேதி தெல்லிப்பளை பிரதேச செயலர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாதிபர் ஒழுங்கு செய்யப்பட்டவுடன் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயிலிருந்து பிரதேச செயலகம் வரை பேண்ட் பாத் இசையுடன் அழைத்து வரப்பட்டு நிகழ்வு இடம்பெற்றது. இது குறித்து இந்த காணொலியில் பார்வையிடுவோம். பாருங்கள்.
தலைவந்தரங்கள் 35வது தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவின் ஓரங்கமான கால்பந்தாட்ட போட்டிகள் கடந்த 10, 11, 12ஆம் தேதிகளிலே பதுளை மாநகரிலே இடம்பெற்றது. அந்த போட்டிகளிலே யாழ்ப்பாணம் மாவட்ட அணி சார்பாக ஆண்கள் பெண்கள் 2 கால்பந்தாட்ட அணிகளும் கலந்து கொண்டிருந்தன. அந்த வகையிலே பெண்கள் அணி சார்பாக தெல்லிப்பளை பிரதேசத்தைச் சேர்ந்த அதிகளவான வீராங்கனைகளை உள்ளடக்கிய ஒரு அணி யாழ்ப்பாணம் மாவட்டம் சார்பாக இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருந்தது. வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு பாடசாலை அணிகள் தான் தேசிய அளவிலான வெற்றிகளை பெற்றிருந்தவர்களை இவ்வளவு காலம் பெற்றிருந்தது. எனவே இம்முறை அந்த வரலாற்றிலே இடம் பிடிப்பதற்காக எமது பிரதேசத்தைச் சேர்ந்த தெல்லிப்பளை இளைஞர் அணி முதலாக இந்த தங்கப்பதக்கத்தை பெற்று யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பெருமை செய்திருக்கிறது. அவர்களை கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வோடு நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல். மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பிரதேச செயலாளர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள சுடனை ஏற்றுவதற்காக பரிகாம பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றுவதற்காக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றுவதற்காக தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியுடைய அதிபர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றுவதற்காக இந்த பெண்கள் அணியினுடைய பயிற்சியாளர் திருவாளர் சாந்தகுமார் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இந்த பெண்கள் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடிய இலங்கை தேசிய அணியினுடைய உதைபந்தாட்ட வீராங்கனை சானு பாஸ்கர் அவர்களை மங்களச்சுடை ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்ட இளைஞர்கள் சம்மேளனங்களுடைய தலைவர் அவர்களை மங்களச்சுடையிட்டு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மகாஜனா கல்லூரியுடைய உதைபந்தாட்டத்துக்கு பொறுப்பான ஆசிரியர் அவர்களை மங்களச்சுடை மாறப்பாளர். தொடர்ந்து யாழ் மாவட்ட இளைஞர் சேவை உத்தரவுகளை அன்புடன் பிரதேச செயலாளர் அவர்களை அன்புடன் கணக்காளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்ந்து உதவி திட்டமிடல் இங்கே வெற்றியாளராக வீட்டுகின்ற இந்த வீராங்கனைகள் இங்குள்ள கிராம அலுவலக பிரிவுகளில் இருக்கக்கூடிய இளைஞர் கழகங்களிலே இளைஞர் கழக அங்க சோதனை பெற்று அதனூடாக பிரதேச இளைஞர் விளையாட்டுகளிலே பங்கு பெற்றி அதனூடாக தெல்லிப்பளை மாவட்ட இளைஞர் விளையாட்டிலே தெல்லிப்பளை தெரிவு அணியாக பங்கு பெற்றி அதிலே வெற்றி பெற்று அதுக்கு பிற்பாடு நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு உத்தியோகத்தர் என்ற வகையில் எங்களுக்கு நேரடியாக தேசிய விளையாட்டிலே பங்கு பெற்றி அதிலே வெற்றி பெற்றுகின்றார்கள். இவர்கள் முதலாவது போட்டியிலே பலம் பொருந்திய தேசிய அணி வீரர்களை உள்ளடக்கிய புறநறுவை மாவட்ட அணியை 1-0 என்ற கோல் கணக்கிலே வெற்றி பெற்று காலிறுதி போட்டியிலே அனுராதபுர அணியை 6-0 என்ற கோல் கணக்கிலே வெற்றி பெற்று அரையிறுதி போட்டியிலே இலங்கை தேசிய அணியினுடைய அணித்தலைவியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற களுத்துறை மாவட்ட அணியை 1-0 என்ற கோல் கணக்கிலே வெற்றி பெற்று இறுதிப் போட்டியிலே இலங்கை தேசிய அணியிலே விளையாடுகின்ற முதல் 11 வீராங்கனைகளிலே 5 வீராங்கனைகளை கொண்ட குருநாகல் மாவட்ட அணியை மிக பலம் பொருந்திய குருநாகல் மாவட்ட அணியை 1-0 என்ற கோல் கணக்கிலே வெற்றி மகத்தான சாதனை எங்களுக்கு பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் பார்த்தா சின்ன பிள்ளைகளாக தெரியும். பார்க்க கிரவுண்ட்ல வாங்கினா தான் தெரியும். பார்த்தா சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க. அந்த கிரவுண்ட்ல போனா தான் அந்த நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அங்கே தேசிய அணி வீராங்கனைகள் இருந்தாலும் எந்த இடமும் தேசிய அணி வீராங்கனைகளுக்கு பஞ்சமில்லை. எங்கள் அணியிலும் 3 தேசிய அணி வீராங்கனைகளும் அதே போல 17 வயதுக்குட்பட்ட அணியினுடைய வீராங்கனைகள் 3 எங்கள் அணியில் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் நாங்களும் தேசிய அணிகளிலே பிரித்தெடுக்கப்படுகின்ற வீராங்கனைகள் உள்ளடக்கிய ஒரு அணியை தான் தெரிவு செய்து இந்த வெற்றியை நாங்கள் இங்கே பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு வரலாற்று வெற்றி. ஒரு தமிழ் அணி
இதுவரை காலம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களுக்கு ஒரு சமலனை பெறாத ஒரு வெற்றி. இந்த வெற்றி எங்களுக்கு இன்னும் வகையில் கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. குறிப்பாக பிரதேச செயலாளருக்கு மிக்க நன்றி. அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களுக்கு இருக்கின்ற வகையில் இந்த வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தலைமை உரையாற்றுமாறு இந்த நிகழ்வுடைய தலைவர் கௌரவ பிரதேச செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள், கௌரவமான நாள். அந்த கௌரவத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள் இந்த வீராங்கனைகள். எங்களோட வைஎஸ்ஓ சொன்னது மாதிரி சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் பார்த்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரிகள் போலவும் இருக்கணும். ஒருவற்ற வயசையும் கொஞ்சம் கூட்ட சொல்லியெல்லாம் இருக்கு, ஏழு படிக்கிற பிள்ளைகள் போல இருக்கணும். மிகவும் சந்தோஷமான நாள். பிரதேச செயலர் மொத்த பிரதேச செயலர் சார்பாக உங்களுக்கு எனது முதல் கண் நன்றிகளை. பிள்ளைகள் எல்லாம் வென்று தந்த விடயம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒலிம்பிக்கு சமனான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் மதுரையில் நடந்து கொண்டிருந்தது. நேற்று நியூஸ் எங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே, இரவுதான் எங்களுக்கு தெரியும் வென்று விட்டார்கள் எங்களோட வீராங்கனைகள் என்று கேள்விப்பட்ட உடனே அடுத்து என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கு. எல்லாரையும் உடனே பார்த்து கௌரவப்படுத்தணும், வாழ்த்த வேணும் என்று சந்தோஷமா இருந்தது. ஆனால் ஒரு சில மனத்தியாளங்களில் இந்த நிகழ்வை நாங்கள் எப்படியாவது ஏற்பாடு செய்ய வேணும் என்று ஒரு சில மனத்தியாளங்களை செய்த ஏற்பாடு தான் இது. ஆனால் உண்மையாக இதை விட பெரிய அளவில் நாங்கள் செய்ய வேணும். இதை போல 10 மடங்குக்கு இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கௌரவத்தை கொடுக்க வேணும். எங்களோட கௌரவத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உடனே செய்யணுன்றதுக்காண்டியும் நீங்கள் கலைச்சு போய் வந்திருப்பீங்கள், அப்படி இருக்கோம் நாங்கள் அதை உடனே செய்யணுன்றதுக்காண்டியும் மிக அவசரமாக நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கலந்து ஆலோசித்து கதைச்சு போட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருந்தோம். அப்போ மாவட்ட அரசாங்க அதிபர் கூட இந்த கௌரவத்தை பிள்ளைகளுக்கு வழங்குவது தான் சிறந்தது என்று சொல்லி தானும் வருவதாகத்தான் கூறியிருந்தார். ஆனால் சில காரணங்களால் ஏதோ மீட்டிங் கொண்டு அர்ஜென்ட்டாக நடத்த வேண்டி இருக்கிறதுனால அவரால் பங்கு பெற்ற முடியாது என்று எங்களுக்கு அறிவித்து முடியுமா இருந்தால் நான் ஜாயின் பண்ணுறதாக சொல்லி இருக்கிறார். அப்படி வந்த கராயில் என்றாலும் அவருடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு அவர் சார்பில் சொல்லிக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னவர். இப்படியா பிள்ளைகளை நாங்கள் பாராட்ட வேண்டிய அவசியம் கட்டாயம் என்று சொன்னவர் எங்கட வினோதினியோட கதைச்ச வந்தியே அவள் அவனோட உரையில் அவர் சொல்லுவாள். அதன்படியாக டிஏக்கு இந்த இடத்துல நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவிக்க வேணும். இந்த விழாவை செய்யுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினதுக்கும் தான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னதுக்காகவும். சில நேரத்தில் அவருக்கு தெரியும் எங்களுக்கே கடுக்க வேலைகள் கடும் பிஸியில் இருப்போம். அப்படி ஒரு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு நினைச்சு கொள்ள இல்லாத ஒரு பிஸி இருக்கும். நினைச்சு கொள்ளாத இல்லாத கூட்டங்கள் கலைக்க வேண்டியது நேரத்தை ஒதுக்கி தர இயலாமல் இருக்கும்ன்றதுனால அவர் வர இல்லை. அவருடைய வாழ்த்துக்களை நான் இந்த பிள்ளைகளுக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ் மாவட்ட அணியானது காலிறுதியில் அனுராதபுரம் மாவட்ட அணியை நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கைதட்டோடும் பிள்ளைகளுக்கு. காலிறுதியில் அனுராதபுரம் மாவட்ட அணிகள் என்பது ஒவ்வொன்றுக்கும் கைதட்டோடும். அரையிறுதியில் களுத்துறை மாவட்ட அணி, இறுதிப் போட்டியில் குருநாகல் மாவட்ட அணி. குருநாகல் என்றாலே தெரியும், குருநாகலாம் பயங்கரமான வீராங்கனைகள் இருப்பினும் சும்மா பொதுவாக தெரியும் எல்லாருக்கும். அதையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்று சரித்திரம் படைத்திருந்த வீராங்கனைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஆக குறைஞ்சது கைதட்டலையாவது நல்ல பரிசாக கொடுக்க வேண்டும். நல்ல வீரர்களுக்கெல்லாம் கலைஞர்களுக்கும் வீரர்களுக்கும் முக்கியமான பரிசாக எதிர்பார்க்கறது கைதட்டல்கள் தான். அவைக்கு இப்போ எங்களோட சந்தோஷங்கள் கௌரவங்களை ஏற்றுக்கொள்றீங்களா நீங்களே? அவையை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. அடுத்தது 14 வீராங்கனைகளை கொண்ட இந்த குழுவில் மகாஜனா கல்லூரி இந்த மாணவர்கள் தான் 14 பழைய மாணவர்கள். அதுவும் ஒரு பெருமையான விடயம். 16 பேருக்குள்ள 14 பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள். அடுத்தது இதில் இன்னும் ஒரு நாளுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். யாருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்களோட சாந்தகுமார் பயிற்றுவிப்பார். அவர் இல்லையென்றால் அதை பயிற்றுவிக்கிற கால் வேணும். ஏன்னா எதுக்குமே ஒரு குரு கட்டாயம் வேணும். அந்த வகையில் சாந்தகுமார் அவர்களுக்கும் வழிநடத்திய பயிற்சியாளர் என்ற வகையில் அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விடவும் பாடசாலை மகாஜன பாடசாலை என்ற சமூகம், தெல்லிப்பளை பிரதேச இளைஞர் சேவைகளினுடைய அதிகாரி வைஎஸ்ஓ மற்றும் பிரதேச இளைஞர் சம்மேளனம் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றிகள் இந்த அளவு வார்த்தைகளில் பத்தாது அந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா இது சும்மா சாதாரணமானது போல உங்களுக்கு தெரியுது. ஆனால் பயங்கரமான ஒரு சாதனை, சரித்திரம் என்று தான் சொல்ல வேணும். அதுவும் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு என்று சொல்லும் போது மிகுந்த பாராட்டப்பட வேண்டியது நம்முடைய கடமை என்று எனக்கு சந்தோஷமா இருக்குது. அவ்வளோ சந்தோஷத்துல என்ன கதைக்கிறதுலே தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. கொஞ்சம் டைம் கூட இருந்திருக்குன்னா நாங்கள் வேறு நிறைய விடயங்களும் செய்திருக்கலாம். இருந்தாலும் இதுங்கள் நாங்கள் ஒரு மணி அறிந்தால் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அறிந்த ஒரு சில மனத்தியாளங்களிலே ஏற்பாடு செய்திருந்தோம். இதுக்காக காலையில் நடந்த ஒரு கூட்டத்தையும் அவசரமாக முடித்து அனுப்பி போட்டோம்.
ஏன்னா எங்களோட பிள்ளைகளோட கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம்ன்றதுக்காக அவர்களுக்கும் அந்த தகவலை சொல்லிட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னுடைய பிரதேச செயலகம் சார்பில், யாழ்ப்பாணம் மாவட்டம் சார்பில், எல்லாரும் சார்பிலையும் அனைத்து பிள்ளைகளுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு இன்னும் கனவுக்க வயசு இருக்கு, இப்போ சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இன்னும் நிறைய சாதனைகளை படைத்த உங்களுக்கு ஏலும் இன்னும் நிறைய நினைச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு சாதனைகளை படைத்து உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளரும் இந்த போட்டிகளுக்கு நாங்கள் செல்வதற்கு நிதி நெருக்கடிகளிலே ஈடுபட்டு கொண்ட வேளையிலே தன்னாலான ஒரு சிறு பங்களிப்பை வழங்கி எங்களை இந்த போட்டிகளுக்கு அனுப்பி வைத்ததுமாகிய வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் சூரியதன் அவர்களை வாழ்த்துறை. எங்களுடைய கல்வி செயற்பாடுகளில் மட்டுமின்றி இணைப்பாட விஞ்ஞான செயற்பாடுகள்லாம் இந்த விளையாட்டு. ஆகவே இன்றைக்கு இலங்கையில் நடைபெறுகின்ற சகல போட்டிகளிலையும் இந்த பிரதேச இளைஞர்கள் கூடுதலாக வெற்றிகளை பெற்று வருகின்றார்கள். இன்றைய தேசிய ரீதியில் இவ்வாறான வெற்றிகளை பெறுவதற்கு காரணம் எங்களுடைய பிரதேச ஊக்குவிப்பு தான். அதுக்கு பிரதானமாக இருக்கிற இந்த பயிற்சியாளர் சார்ந்தவங்க. அதே போல இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்கள் முள்கட்டமைக்கப்பட்ட பிரதேசங்களாக, முள்விடிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்கின்ற போது தேசிய ரீதியில் இந்த கபடியில் கூட தேசிய ரீதியில் எங்களுடைய இளைஞர்கள் தேசிய அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இவ்வாறாகவே எங்களுடைய தனியாக பாடசாலை மட்டுமில்லை, எங்களுடைய இளைஞர் சேவை மன்றம், குறிப்பாக தெல்லிப்பளை பிரதேச இளைஞர் சேவை மன்றத்தினுடைய விளையாட்டுப் போட்டிகளில் பார்த்தால் சகல விளையாட்டுப் போட்டிகளும் சிறப்பான முறையில் பங்கு பெற்றுகிறார்கள். அதற்காக உழைக்கின்ற எங்களுடைய தெல்லிப்பளை இளைஞர் சேவை உத்தியோகத்திற்கும் எங்களுடைய நன்றிகள். அதே போல இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக தெல்லிப்பளை மாஜினா கல்லூரி போல ஏனைய பாடசாலைகளும் முன்வர வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் என்றால் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தின் அனுமதி கிடைக்கும் போது இந்த தேசிய ரீதியில் பெற்ற பரிசில்களுக்கும் பிள்ளைகள் வழங்கப்படுகின்றன. 0.5 சராசரி அவர்களுக்கு அதில் போகும். அப்படி கிடைக்கும்போது சில ஃபேக்கல்ட்டிகளை தெரிவு செய்ய இவ்வாறான இதுகள் உதவி செய்யும். ஜனவேருக்கு அது தெரியல. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போயிருக்க 0.5 அந்த பிள்ளைன்ற இது இல்லாமல் சஸ்கோர் இல்லாமல் போனால் கிடைக்கும். அதே மாதிரி லோ ஃபேக்கல்ட்டிக்கு இல்லாமல் போயிருக்க அது கிடைக்கும். உண்மையில் கிணவேருக்கு அந்த வழிகாட்டல் இல்லாமல் போகிறதும் நான் எங்கெண்ட பிரதான பிரச்சனை இருக்குன்ற ஒரு பிள்ளை விளையாட போயிட்டா இது விளையாடினா படிக்காது. உண்மையாக படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் விளையாடுவார்கள், விளையாடக்கூடிய பிள்ளைகள்லாம் படிப்பார்கள். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பார்த்தா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்க கூடுதலானவர்கள்லாம் எல்லாம் கொக்கி டீமாக இருக்கலாம், கிரிக்கெட்டு, ஃபுட்பால் எல்லாம் விளையாடுறவர்களாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் விளையாட்டு ஒரு நாளும் கல்விக்கு தடை இல்லை. அவை இவ்வாறான செயற்பாடுகளை செய்து எங்களுடைய மண்ணுக்கு, வெலிகாமம் வடக்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்து தந்த இந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும். அதே போல் எங்களுடைய உள்ளூராட்சி வார இறுதி நிகழ்வுகள் விரைவில் நடக்க இருக்கிறது. இவ்வாறாக தேசிய ரீதியில் வெற்றி பெற்ற மாணவர்களையும் நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த வீரர்களையும் அதோடு இணைத்து நாங்கள் கௌரவிப்போம் என கூறி, இவர்கள் இன்றைய மிக குறுகிய காலத்தில் நேற்று கிட்டத்தட்ட 6:45 அளவில் இந்த வெற்றி செய்தி அவர்களை கிடைத்திருக்கும். 6:50க்கு மாவட்ட இளைஞர் சேவை உத்தியோகத்தர் மற்றும் எங்களுடைய தெல்லிப்பளை பிரதேச இளைஞர் உத்தியோகத்தர்கள் தங்களுடைய வெற்றி செய்திகளை சொன்னார்கள். உண்மையில் எங்களுடைய தேவையும் அதான், இளைஞர்களை வலியுறுத்தி எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் வலியுறுத்த எங்களுடைய எதிர்கால சிந்தனையும். அதற்காகவே அவர்கள் உழைக்கின்றதற்காக அவர்களுக்கு எங்களுடைய எப்பொழுதும் எங்களுடைய உதவிக்கரங்களும் ஒத்துழைக்கும் என கூறி, மீண்டும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்கவும் இவ்வாறான விருதுகளை எங்கள் பிரதேசத்துக்கு பெற்றுத்தரதற்காகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்க என்புடன் அழைத்து நிற்கின்றோம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் திருமதி வினோதினி சிறிமீனன் அம்மையார் அவர்கள். தெல்லிப்பளை பிரதேசத்திற்கும் மிகவும் ஒரு பொன்னான வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த நாள். நான் நினைக்கின்றேன், நான் அந்த காலத்திலே பத்னி அம்மா இருக்கின்ற பொழுது நான் இந்த பிரதேச செயலத்திலே மிகவும் பழக்கப்பட்ட ஒருவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லோருமே புதுமுகம், உங்களுக்கு என்னை தெரியாது. நான் அந்த நாளையிலேயே இந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றி இருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் தனி நடிப்பு போன்ற நிகழ்வுகளிலே இந்த பிரதேச செயலத்திலே பங்கு பெற்றி இருக்கின்றேன். அப்பொழுது இங்கே அந்த கட்டிடம் இல்லை. தெல்லிப்பளை பிரதேசத்திற்கு செயலகத்திற்கு நான் ஒரு பழைய. இன்றைய இந்த நிகழ்வு மிகவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. நான் நினைக்கின்றேன் பெரும் மாவட்டங்கள், அங்கே பெரிய ஒரு வல்லரசு, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசுகளை தாண்டி இந்தியா நிற்பது போல் எங்களுடைய யாழ் மாவட்டம் இப்பொழுது அந்த வல்லரசுகளை உடைத்துக் கொண்டு நிற்கின்றது.
இதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அது வல்லரசு என்றால் சொல்ல முடியாது. நான் நினைக்கின்றேன் கடந்த ஒரு 4 வருடத்துக்கு முதல் யாழ் மாவட்டத்திலே இந்த தேசிய நிகழ்வுகள் இடம்பெற்றது. அதிலே நான் நினைக்கின்றேன் 5 போட்டிகள் 6 போட்டிகளில் தேசிய ரீதியிலே யாழ் மாவட்டம் முதலாம் இடம். அத்தனை போட்டிகளும் யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்றது. எல்லோரும் நின்று கத்தி குளறி நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றதோடு நிறுத்திவிட்டார்கள் யாழ் மாவட்டத்திலே நடக்கின்ற குழு நிகழ்வுகள். அதற்கு பிறகு அங்கே இருக்கின்ற பெரும் மாவட்டங்களை நோக்கித்தான் எங்களுடைய பிள்ளைகள் படையெடுத்து செல்வது வளரும். இங்கே நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டோம், சரி முதலாம் இடம் வாழ்த்துக்கள், எல்லா பிள்ளைகளுக்கும் கைகுலுக்கி அவர்களை மாலை போட்டு வரவேற்று எல்லா நிகழ்வுகளையும் செய்து விட்டோம். ஆனால் இதன் வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை என்னுடைய இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள் அனுபவிக்கின்றார்கள். சாதாரணமான உத்தியோகத்தர்களுக்கு நான் நினைக்கின்றேன், சகல பிரதேச செயலாளர்களுக்கும் தெரியும், ஏனைய உத்தியோகத்தர்களை விட, தவறாக நீங்க நினைக்க கூடாது, உத்தியோகத்தர்களை விட என்னுடைய இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள் ஒரு தனித்துவம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அது மல்டி பரல் மாதிரி சாம்பார் போன்றவர்கள். தனி நிகழ்ச்சி மட்டுமல்ல, விளையாட்டு உத்தியோகத்தர்கள் விளையாட்டு நிகழ்வுகளை செய்வார்கள், ஆர்டிஓ குறிய வேலைகளை செய்வார்கள். ஒவ்வொருத்தரும் தனித்தனியே அரசு கொடுத்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய தேசிய இளைஞர் சேவை மன்றத்திலே இளைஞர் சேவை உத்தியோகத்தர் ஒருவருக்கு பலதரப்பட்ட வேலைகள் இருக்கின்றது. கிராமந்தோறும் இளைஞர் கழகங்கள் அமைக்க வேண்டும், விளையாட்டு நிகழ்வுகள் செய்ய வேண்டும், கலாச்சார நிகழ்வுகள் செய்ய வேண்டும். அந்த அமைத்த இளைஞர் கழகங்களிலே விசேடமான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும். விசேடமாக வருகின்ற தலைமை காரியாலயம் ஓடல் போடுகின்ற அத்தனை நிகழ்வுகளையும் எங்களுடைய இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள் இளைஞர் கழகங்களில் இருந்து வந்து சம்மேளனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்தவர்கள் என்றபடியால் அவர்களுக்கு இந்த வேலைகள் மிகவும் இலகுவாக அமைகின்றது. இந்த வலியும் வேதனையும் என்று நான் கூறுகின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள், சரி நாங்கள் என்று மிஸ் நான் போகின்றேன், ஒரு இளைஞர் சேவை உத்தியோகத்தர் ஒரு டீமை அழைத்து கொண்டு செல்கின்ற, ஆனால் எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு நிதி தான் இதற்கு தருவார்கள். 3500 ரூபாய் டவுன்ல இருந்து பதுளை வரையும் போக வேண்டும் என்று இது நான் சும்மா அன்னளவாக கூறுகின்றேன். அதையும் தாண்டி அங்கே போகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இடையிலே ஏற்படுகின்ற துன்பங்களுக்குரிய செலவுகள், சாப்பாட்டு செலவுகள், ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு விதமாக சாப்பிடுவார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுத்தால்தான் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக மைதானத்திலே இறங்குவார்கள். சாப்பாடு இல்லாமல் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. எனவே அந்த வலி வேதனை அத்தனையையும் தாண்டித்தான் இன்று யுவராஜ் என்ற ஒரு இளைஞர் சேவை உத்தியோகத்தர் இந்த சாதனையை அந்த பிள்ளைகள் மூலம் செய்திருக்கின்றனர். அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். ஒரு முறை நான் நினைக்கின்றேன், எங்களுடைய பெண்ணாலையை பிரதிநிதித்துவப்படுத்திய கையெழுத்த டீமை அந்த யுவராஜ் அவர்கள் கொண்டு சென்று டீம் பண்ணிட்டது. அதுவும் ஆண்கள் பெண்ணாலை அவர்கள் சாப்பிடுவார்கள், சந்தோஷமாக சாப்பிடுவார்கள். யுவராஜ் கொண்டு போய் நான் நினைக்கின்றேன் ஒரு கடையில் விட்டாச்சு. அங்கே எங்களுடைய அஜந்தன் கிராம அலுவலரும் இருக்கின்ற விட்டாச்சு. அவர்கள் தாங்களா சந்தோஷமா இருந்து எல்லாம் அடித்தடித்து சாப்பிட இவரும் கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு கட்டத்திலே அவருக்கு இயலாத கட்டம் வந்துட்டு. அப்ப அந்த ஒரு உத்தியோகத்தர் எல்லாவற்றையும் சுமந்து செல்ல வேண்டும். எங்களுடைய இளைஞர் சேவையை பொறுத்தது குறிப்பிட்ட காசை கொடுத்து, இந்த தம்பி நீ இதுக்க கட்டுப்பாடா செலவழிக்கணும்னா அந்த பிள்ளை பந்து அடிக்காது. என்னென்னா பிள்ளை நல்ல எனர்ஜியை ஏற்றித்தான் பிள்ளையை இறக்க வேண்டும். அதற்கு மேலாக எதிரணியை கலங்கடிக்க வைக்கின்ற சில திட்டங்களையும் இவர்கள் வகுக்க வேண்டும். அந்த திட்டங்கள் எல்லாம் என்னுடைய உத்தியோகத்தர்களுக்கு கைவந்த கலை. அந்த பிபி வைத்து ஊதி அந்த சத்தம் போட்டு அவர்களை அந்த மழுங்கடித்து நாங்கள் வெல்ல வேண்டும். இதிலே சபேசன் என்ற ஒரு உத்தியோகத்தர், அவர் இப்பொழுது கிட்னி ஃபெயிலியராக யாழ் போதனா வைத்தியசாலை இருக்கின்றார். அவரை நாங்கள் இதற்கென்று அனுப்புவோம் மற்ற டீமோடு. ஏனென்றால் அவர் இதை அந்த நல்லா நகர்த்துவார். அப்படியான சில நுட்பமான திட்டங்களை எங்களுடைய இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள் சேர்ந்து கொண்டு போகின்ற பொழுதுதான் நாங்கள் யாழ் மாவட்டத்திற்கு இப்படியான சாம்பியனை அடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்கின்றது. குறித்த ஒரு தொகையை இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கின்றார். நான் அவருக்கு இந்த இடத்திலே கூறுகின்றேன், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் எங்களுக்கு இளைஞர்களாக அமைச்சின் ஊடாக தருகின்ற இந்த நிதி யாழ் மாவட்டத்திலே இருந்து பெரும் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற போது போதாது. அதை நீங்கள்
கௌரவத்துடன் பாராளுமன்றத்திலே கதைத்து அந்த நிதியினை இனிவரும் காலங்களிலே கூட்ட வேண்டும். உங்களுடைய உத்தியோகத்தர்கள் அவர்களிடம் கேட்டு இவர்களிடம் கேட்டு ஒவ்வொருவரிடம் இருந்தும் அந்த பிச்சை காட்பது போல் கேட்டு 5000 நான் அந்த வேதனையைத்தான் கூறுகின்றேன். தயவு செய்து இதில் அந்த விவரை நான் இழிவுபடுத்துவதென்று கூறவில்லை. அந்த வேதனையும் வெளியையும் சுமந்துதான் என்னுடைய உத்தியோகத்தர்கள் என்று சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதற்கு மேலாக அந்த பிள்ளைகள் நிறைய வெளியை சந்திக்கின்றார்கள். நாங்கள் முதல் நாள் பிள்ளைகளை கொண்டு வருவார்கள் ரக்குவார்கள், அங்கே இடங்கள் இருக்காது. ஏனென்றால் அங்கே சகோதர மொழி பேசுகின்ற ஒரு பெரும் மாவட்டங்கள். அப்ப அவர்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருப்பார்கள். எங்களுடைய உத்தியோகத்தர்கள் புக் பண்ணுகின்ற பொழுது அந்த காசு கொஞ்சம் கூட இன்னொரு மாவட்டம் வந்து அதில் குந்தி விடுவார்கள். அங்கே ஒரு படத்தை போட்டார்கள். பாவம், அந்த பிள்ளைகள் நிலத்திலே இப்படி அந்த கொண்டு போன அந்த பேக்கை போட்டு விட்டு சரிந்து படுத்திருக்கின்றார்கள் பெண் பிள்ளைகள். அதை பார்த்தாலே தாய்தப்பன் விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த விளையாட்டிலே ஈடுபட்ட பிள்ளைகள் எங்கேயும் படிப்பதற்கு அவர்கள் தயாரான ஒரு நிலையிலே தான் அங்கே விளையாட்டு வீராங்கனைகளாக சென்றபடியால் இல்லை, நான் இப்படித்தான் இப்படித்தான் சாப்பிடுவேன் என்றால் எந்த ஒரு விளையாட்டிலும் நாங்கள் தேசிய ரீதியில் சாதனை படைக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, குருநாகல், புலனறுவை போன்ற மாவட்டங்கள் மிகவும் அந்த மைதானத்திலேயே துவேசம் பிடித்தவர்களாக, இந்தியா பாகிஸ்தான் போன்றுதான் எங்களுடைய மேட்ச் நடக்கும். அதுவும் வெளியோர் படியணி என்றால் சொல்ல தேவையில்லை. கத்தலும் கூக்குரலும், அந்த சத்தம் கூக்குரல் எல்லாவற்றையும் தாண்டி தான் எங்களுடைய இளைஞர் சேவை உத்தியோகத்தர் வகுத்த வியூகத்துக்கு ஊடாகத்தான் இங்கே சாதனை படைத்திருக்கின்றனர். எனவே அந்த சாதனைக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் இருவர். அவர்கள் பயிற்றுவித்த சாந்தன் மிகவும் ஒரு அமைதியா, நானும் உளவல துணி எல்லாம் படித்து நிறைய பட்டங்கள் எடுத்தால்தான் சாந்தனை பார்க்கின்ற பொழுது சாந்தன் அந்த என்ன கேட்டகரியில இருக்கிறார் என்று சாந்தனை தெரியாது. அந்த ஒரு ஆங்கிள் தான் சாந்தனை நான் அடிக்கடி சந்திப்பேன். ஒரு சிரிப்பு, பெரிய சிரிப்பு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவருடைய அந்த தலை முழுவதும் இந்த டீமே அப்படி வெல்ல பண்ணலாம். ஒரு சின்ன சிதறல் ஒரு பயிற்றுவிப்பாளருக்கு இருக்குமாக இருந்தால் அங்கே பிள்ளைகளும் அந்த சிதறலுக்குள் சென்று விடுவார்கள். அவர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்பவர்கள் பயிற்றுவிப்பாளர். அடுத்தது பிள்ளைகள். அவர்கள் களத்திலே நிதானம் வேண்டும். நான் நினைக்கின்றேன், சாணுவை நான் பேசியிருக்கின்றேன் மகாஜனாவிலே கடந்த வருடம் 6 வெற்றி எடுக்கின்ற பொழுது. சாணுவுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கின்றேன். வெளியில் இருந்து இன்னும் அடிச்சு தள்ளுறாக்குள்ள அது எந்த சத்தமும் பெருசு. யுவராஜ் தான் கடைசியா என்ன கொண்டே போங்க மிஸ், அடுத்த முறை அந்த பிள்ளைகள் வராது, போய் ஒரு இடத்துல இருங்கோண்டு. அப்படி எந்த உத்தியோகத்தர் என்ன இருக்கிறதுக்கு பெரும் பிரச்சனை. அவங்கள நேர்த்தியோதரியா இந்த எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கல. இல்லாட்டி குறுக்க எல்லாம் நான் ஓடுவேன். என்னென்னா கட்டுப்படுத்த இயலாது, உண்மையா என்ன கட்டுப்படுத்த இயலாது. என்னென்றால் அந்த ஆர்வம், நாங்கள் எப்படியாவது அந்த பெரும் மாவட்டங்களை விழுத்தி ஒரு பயத்தை நாங்கள் கொண்டு வரோம். முதல் பயம், அவர்களுக்கு இந்த யாழ் மாவட்டத்திலே பயம் இருக்க வேண்டும். அந்த பயத்தை இந்த இளையோர் அணி கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய முதலாவது திட்டம். எனவே அந்த இடத்திலே குருநாகலோடு அவர்கள் போராடுகின்ற பொழுது அந்த மலை, இந்த முறையும் அவர்களுக்கு மலை, அது எங்களுடைய கெட்ட நேரம். அந்த மலையிலே மகாஜனா மைதானம் அவர்களுக்கு பழக்கப்பட்ட மைதானம். நான் முன்னாள் நினைக்கிறேன் புண்ணியசீலன் சாருக்கு நான் சொல்லி பேசுறேன், என்ன சார் பழகின மைதானத்திலேயே தோத்து போய் நிற்குது என்ன சார். அவர் கேட்டு இயலாமல் அவர் ஒளிம்பி போட்டு. அப்ப அப்படி நாங்கள் போராடி பேசிய பிள்ளைகள் என்று சாதனை படைத்து நிற்கின்றார்கள். எங்களுக்கு ஆவர், நாங்கள் வெளியில இருந்து சொல்லலாம் நான் இப்படி கட்டி விடுறதானே என்று. அந்த நுட்பத்தை அவர்கள் அங்கே பேசுகின்ற எதிரணி பேசுகின்ற அந்த பேச்சுக்களை எல்லாம் எடுத்து இவர்களும் தங்களுடைய மொழியிலே பேசி அதை உதைத்து அந்த கம்பத்துக்குள் தள்ளுவது என்பது சாதாரண ஒரு விடயம் இல்லை. எனவே இந்த இடத்தில் நான் யுவராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஒரு குறைந்த பணத்தோடு இந்த பிள்ளைகளை, விசேடமாக பெண் பிள்ளைகள், அவர்களை போயிறது பெட்டியிலோ அல்லது சாதாரண பஸ்ஸிலோ ஏற்றி செல்ல முடியாது. எனவே தனியாக வாகனம் இதற்கண்டு ஹயர் பண்ணி நிறைய செலவு. சிந்தித்து பாருங்கள், ஒரு பெரும் மாவட்டத்தை நோக்கி போகின்ற ஒரு அணி. அப்ப அத்தனை செலவுகளையும் நான் கேட்கவில்லை. கேட்டால் உடனே திருப்பி அந்த இளைஞர் சபை உத்தியோகத்தை மிஸ் நீங்கள் தெரிவிங்கள் ஒன்றால் என்னாலும் ஒன்றும் செய்யலாம். அப்ப நானும் ஒரு நல்ல ஒரு பட்டும் பெறாமலும் சரி தம்பி கொண்டுட்டேன், ரைட், அதோட சரி. அப்ப அந்த அவ்வளவு வலிகளையும் சுமந்து அந்த இளைஞர் சேவை உத்தியோகத்தர் இன்று சாதனை படைத்திருக்கின்றார். அவர் அடிக்கடி சொல்லுவார்,
பிரதேச செயலர் நல்ல ஒற்றுமை எல்லாம் செய்து தருவார் எங்களுக்கு. அவர் எனக்கு நன்றாக தெரியும். தொலைபேசியிலே நான் கதைக்கின்ற ஒரு மிகச் சிறந்த ஒரு பிரதேச செயலர், தொலைபேசியில் கதைப்பேன். எனவே அந்த அவர் இன்று எங்களுக்காக நான் நினைக்கின்றேன், இங்கே இளைஞர் சபை உத்தியோகத்தை வருகின்றனர், ஆனால் இவர்களுடைய கையொப்பம் ஒன்றை நாங்கள் கேட்பதில்லை. அப்போது அந்த விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் வருகின்றார், ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு மேடத்தின் கையொப்பங்கள் தேவை. ஆனால் எங்களை பொறுத்தளவே தேசிய இளைஞர் சபை மன்றத்திலே இவர்கள் இங்கே அந்த ஒரு நாள் தங்களுடைய கடமையை செய்வார்கள், பிரதேசத்திலே செய்வார்கள், எங்களிடம் பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உத்தியோகத்தரையும் எங்களையும் மதிக்க வேண்டிய தேவை இந்த பிரதேச செயலாளருக்கோ அவர் சார்ந்த உயர் உத்தியோகத்தர்களுக்கோ உங்களுக்கோ தேவையில்லை. ஆனால் உங்களுடைய மனம் பிரதேச செயலாளர் கூறிய போது நீங்கள் எங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று, எங்களுடைய பிள்ளைகளை கௌரவப்படுத்த வேண்டும் என்று, என்னுடைய உத்தியோகத்தரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வேலையை விட்டு இன்று 2 வரிகளிலே நின்று கைகளை தட்டி எங்களை மகிழ்வித்த உங்களுக்கு இருகரம் கூப்பிய நன்றிகளை உதவி பணிப்பாளர் என்ற ரீதியிலே தெரிவித்து, அரசாங்க அதிபர் நேற்று இரவு கதைத்தார், வினோதினி நாங்கள் மாவட்ட செயலகத்தில் செய்வோமா என்று. அதற்கிடையில் பிரதேச செயலாளர் நல்ல ஊக்கமாக இருக்கின்றார், அவருடைய பிரதேசம் அவர் செய்கின்றார், நான் வருகின்றேன் வினோதினி. பின்பு இப்பொழுது கதைத்த இடத்தில் தான் வேறொரு அலுவலாக நிற்கின்றேன், தயவு செய்து என்னை மன்னித்திருங்கள், நாங்கள் வேறொரு செயற்பாட்டை செய்வோம், பிரதேச செயலாளருக்கும் அதை கூறுங்கள், உங்களுடைய இளைஞர்களுக்கும் அதை கூறுங்கள், வென்ற அனைத்தும் கூறுங்கள் என்று கூறினார். எனவே இந்த இடத்தில் அரசாங்க அதிபர் வந்திருந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்போம், என்றாலும் பரவாயில்லை. இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவத்துக்கும் உரிய பிரதேச செயலாளர் தலைமையிலே நீங்கள் நடத்தி இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை வாழ்த்துறை வழங்குமாறு ஒரு வெற்றி வாகை சூடி அவர்களுக்கு மட்டுமில்லை எமது பிரதேசத்திற்கும் பெருமையை தேடித்தந்திருக்கிறார்கள். அதற்காக இங்கே உரையாற்றும் போது தெரிஞ்சது பணிப்பாளர் எவ்வளவு ஆனந்தத்துடன் உள்ள கிடக்கைகளை வெளியில் கொட்டி தீர்த்திருக்கிறார். அதனூடாக தெரிகிறது அவரது கனவு இன்று நிறைவேறி இருக்கிறது போல். அந்த வகையில் அதற்காக அவர் கனவை நிறைவேற்றிய அணியினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை. அதுவும் வடமாகாணம் சார்பாக இந்த வெற்றி விழாவை திறம்பட அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவது மட்டுமில்லை, எதிர்கால சந்ததிகளுக்கு இவ்வாறான ஊக்கப்படுத்தல்களை தூண்டுதல்களை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்த எமது பிரதேச செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் இளைஞர் அணியினர், அதே நேரம் இதனுடன் தொடர்பட்டவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாகவே இன்று எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த அணியினர் விளையாட்டுக்கு சென்றது கூட எனக்கு பூரணமாக தெரியாது. இந்த தகவல்களை எங்களுக்கும் தெரியப்படுத்தும் போது அவர்களுக்கு இடையூறு ஏற்படும் பட்சத்தில் ஏதாவது தொடர்புகள், ஏனென்றால் நாங்கள் எல்லாத்தையும் உடனடியாக எங்களாலேயும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அங்கே முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை எமக்கும் தெரியப்படுத்தும் போது அதை இலகுவாக அமைச்சர்களிடம் சொல்லி இலகுவாக செய்யக்கூடிய வசதி எமது அரச கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கிறது. இன்று இது தொடர்பாக முன்னைய காலத்தில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. ஏனென்றால் போட்டிக்கு செல்லும் போது ஒரு சில முரண்பாடு, நல்ல விளையாடக்கூடிய டீமோட முதல் டீமோட கொண்டே போட்டு விட்டுருவினோம் எங்கட டீமை. ஏனென்றால் எமக்கு தெரியும் எமது பிரதேசம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விளையாட்டு திடல்களும் ஒழுங்காக இல்லை, மனவருத்தத்துக்குரிய விஷயம். இன்றுதான் முதல் அணியை எடுத்து வைக்கிறது ஒரு சர்வதேச ஸ்டேடியம் ஒன்று வரப்போகுது. அந்த வகையில் நாங்களும் ஃபைட் பண்ணலாம், இந்த பிரதேசத்துக்கு இதை செய்யுங்க, இப்படி பிரச்சனை இருக்குது, ஏன் நாங்கள் இந்த அணியில் நல்ல விளையாடக்கூடியவர்களோட முன்னோக்கி போடுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு விளையாட்டு மைதானம் சிறந்த முறையில் இல்லை. நான் தீவுக்கு போயிருந்தேன், ஒரு விளையாட்டுத்திறன் கூட இல்லை. ஆனா ஐஎம்ல என்ன வடலியை போட்டு பாஞ்சு அந்த ஓலையை போட்டு பாஞ்சு, ஆனா இன்றைக்கு அவர் சம்பியை நடிச்சிருக்கிறார்.
அவ்வாறான கடின முயற்சியிலும் கூட எமது இளைஞர்கள் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இன்று இந்த வெற்றி வாகை என்பது பல இன்னல்களுக்கு மத்தியிலும் அந்த முகம் கொடுத்தது அவர்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்க என்னென்ன பிரச்சனையில் முகம் கொடுத்தனால் எதிர்வரும் காலத்தில் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு எம்மாலான ஆதரவை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எமது ஜனாதிபதி அவர்களும் இன்றைக்கு வடமாகாணத்தை நோக்கி அதிகமாக கரிசனை கொடுக்கிறார். என்னதுக்காக? எங்களுக்கு தெரியும் அபிவிருத்தி என்றது பேரளவில் தான் இங்கே நடந்திருக்கு. ஆனா எங்கட அபிவிருத்தி என்பது தனிநபர் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும் விதமான அபிவிருத்திகள் அமைய வேண்டும் என்று திடமாக இருக்கிறோம். அதற்காக பலாலியில எதிர்வரும் காலத்துல சீமெந்து தொழிற்சாலை 700 ஏக்கரை கைத்தொழில் வேலையத்தை கொடுத்திருக்கிறோம். பல தொழிற்சாலைகள் வரப்போகும். அதே நேரம் தேசிய இளைஞர் அணியை இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டு வரும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தேசிய இளைஞர் மாநாட்டுக்கு போயிருப்பீங்கள். அதுல எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களோட பிரதேச இளைஞர்களுக்கு புத்தாக்கம் செய்ய ஏதாவது தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாமா? அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். எதிர்வரும் காலத்துல அந்த தேசிய இளைஞர் அணியில் இருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இங்கே வரும்போதுதான் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களோட பிரதேசத்தில் இந்த இளைஞர்கள் இந்த பிரதேசத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம். விளையாட்டு மட்டுமில்லை, ஏதாவது ஒரு சிறு தொழிற்சொலை ஆரம்பிப்பதற்கு முன்மொழியலாம். அவ்வாறான செயற்திட்டத்தை ஏற்படுத்துறது எங்க அரசாங்கம் போட்டிருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் தடம் புரண்டு போயிருக்கிறார் ஒரு வரலாறு தான் நாங்க பார்க்கிறோம். பலர் எங்கிட்ட கேட்கிறோம், இந்த போதைப் பொருளில் இருந்து இந்த நாட்டை மீட்டு விடுங்க. அப்ப போதைப் பொருளில் இருந்து இந்த நாட்டை மீட்கணும்டா என்ன செய்யணும்? உழைக்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய தொழிற்சாலைகள் இங்க உதயமாகும். யாரும் விரும்பி போதைப் பொருளுக்கு அடிமையாகவில்லை. கூடுதலாக நாங்கள் அவதானிச்சு கொண்டிருக்கிறோம், பாடசாலை பிள்ளைகள் தான் போதைப் பொருளுக்கு சிறு வயதில் அடிமையாகிறார். அது ஒரு விலை பின்னலாக பின்னப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை போதைப் பொருளை இந்த மீட்டாத்தான் எமது மனித வளம் வந்து சிறந்த முறையில முகாமைத்துவம் செய்ய முடியும். இந்த போதைப் பொருளை இந்த அகற்றணும்டா பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்குறதுக்கு இடங்கள் இருக்கணும். நான் ராவலமனம் தெரிவு செய்யப்பட்ட பிறகு கொழும்புக்கு அதிகாரம் போய் வந்திருக்கேன். தென்பகுதியை பார்க்கும்போது இங்கேயை பார்க்கும்போது பொழுதுபோக்குறதுக்கு சிறந்த இடம் இல்லை. ஆனா பொழுதுபோக்குறதுக்கு இடமும் இருக்கு, ஆனா அதை சிறந்த முறையில பராமரிக்கிறது இல்லை. அதுக்கான கட்டமைப்பு இல்லை. நாங்க நினைக்கிறோம், வினைத்திறனாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்துல இளைஞர்களுக்கு ஊடாக பாரிய வேலை திட்டங்களும் அரசாங்கத்தால் முன்னெடுக்க போகிறோம். இன்றைக்கு ஸ்டேடியம் 48 ஏக்கருக்குள்ள சர்வதேச ஸ்டேடியம் வரப்போகுது. ஸ்டேடியம் மட்டுமில்லை, அது ஒரு விளையாட்டு திடலாக மாற்றுவதற்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அதுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது, எல்லாமே வரப்போகுது. அந்த லேண்டை 48 ஏக்கருக்கு தான் கொடுத்திருக்குது. மீதம் எல்லாமே பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டார். அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 100 ஏக்கர் கிட்ட அந்த இடத்துல தேவை. சர்வதேச ஸ்டேடியம் மட்டும் வைக்கிறேன்டா அது போதும். அதுல தனியாருக்கு பகிர்ந்தளிச்சிருக்கிறாங்க, எல்லாமே பகிர்ந்தளிச்சு முடிஞ்சிருக்குது. அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்குள்ள ஃபுட்பால் வரவணும், விளையாட்டு திடல், ஓட்டப்பந்தயம் வரவணும், ஒரே இடத்துக்குள்ள வரவணும். இன்றைக்கு சர்வதேச ஸ்டேடியம் கட்டுப்பட்டு முடிஞ்சுது. மச் நடக்குதுன்னு வையுங்க, ஒரு நல்ல சர்வதேச மச் ஒன்று நடக்குது. எங்கட இளைஞர்கள் மட்டுமா வருவாங்க? வெளிநாட்டில இருந்து வருவாங்க, அதுக்குள்ள இந்தியாவில இருந்து வருவாங்க. என்ன நடக்கும்? விளையாட்டு திடலால இந்த பிரதேசமும் அபிவிருத்தியாகும். இந்த பிரதேசம் நோக்கி அதிகமாக டூரிஸ்ட் வரும். அப்ப விளையாட்டு திடல் பார்க்க வர்ற டூரிஸ்ட் என்ன செய்வாங்க? விளையாட்டை பார்க்க வர்றாங்க. பிறகு இங்கே இருக்கிற வளங்களை அவதானிப்பாங்க, இங்கே இருக்கிற சுற்றுலா வளங்களை அடுத்து அவையில் போய் மெட்டாக்களும் சொல்லிடும். அதனூட தானே முன்னேற்றம் என்ற அபிவிருத்தி ஆகும். ஆனால் இங்கே இதுவரை காலம் யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக பேரளவில் தான் அபிவிருத்திகள் இருந்தது. அதாவது ஒட்டுமொத்த இளைஞர்கள் சொல்லியிருந்தார் எங்களுக்கு கமிட்டியில. தன்னை இலக்கு எதிர்கால சந்ததிக்கு இளைஞர்களுக்கு கீழே, எதிர்கால சந்ததிக்கு கீழே வெளிநாட்டிலிருந்து வேலை செய்யும்.
அப்படியான நிலையை உருவாக்குறது நிமித்தமாக தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு நாட்டு மக்கள் ஓரளவு இனவாதத்தை கைவிட்டுட்டாங்க நினைக்கிறோம். இரண்டாவது சிறந்த உதாரணம் சொல்றோம். ஒரு அமைச்சர் நினைவிடத்துக்கு போறார். அவர் இஞ்ச குழம்பு இருக்க மாட்டாங்க, தென்பகுதியெல்லாம் குழம்பு இருக்கும் முறைப்படிய. அல்லது அந்த இடத்துக்கு சென்ற முன்னைய காலத்துல அமைச்சர் பதவி இல்லை, அமைச்சர் பயந்து கொண்டுதான் முந்தி போகணும். அப்படி போகவே இல்லாது. இன்றைக்கு துணிவா போறதுக்கு காரணம் என்ன? தென்பகுதியெல்லாம் குழம்பு இருக்கணும். உலகில சேர்த்தது அந்த இடத்துக்கு இவர் போயிருக்கிறார், இவற்றை அமைச்சு பதவியை இல்லாமல் அளிக்கணும். அப்ப இந்த நாட்டு மக்கள் மாறிட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த மாற்றத்தை எல்லார் மத்தியிலே ஊக்கப்படுத்தி திரும்பவும் ஒரு இனவாதம் இல்லாத, சாதியவாதம் இல்லாத, பிரிவினைவாதம் இல்லாத புதியதொரு இளைஞர் கையில் ஒப்படைக்கணும். அந்த இளைஞர்கள் யாரு? இப்படி விளையாட்டுக்கு போய் வந்தார்கள். அந்த நிலையை குடும்ப அரசியலை விட்டுட்டு புதியதொரு இளைஞர்கள் உருவாக்கி அப்பதான் அவங்களை முற்போகம் அடையும். ஒரு இலக்கு நோக்கி நகரேக்க இலக்குக்கு தடையா இருந்தா இப்ப விளையாட்டு நகர்ந்து கொண்டு போயிடும். அடுத்த கட்டமா வேண்டிய இலக்கு இருக்கு. உதயபந்தாட்ட டீம்லயாவது சர்வதேச டீமுக்கு போய் விளையாடி டோர்னமெண்ட் இலக்கு இருக்குது தானே. அந்த இலக்கு போகலான்னு தெரிஞ்சு மனமுடையும் அல்லது என்ன செய்யும், ஏதாவது வெளிநாட்டுக்கு போகலாம். அப்படியே இது மௌனிக்கப்பட்டிருக்குது. எங்கட இலக்கு இருக்குது, எங்கட அரசாங்கத்தின் இலக்கு இருக்கு. விளையாட்டுல 3 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். அந்த இலக்கு நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக மென்மேலும் உங்களோட விளையாட்டுல முன்னேறி, இது மட்டும் இல்லை, இங்க மட்டும் சாதனை படைச்சிருக்கிறீங்க, இனி இலங்கைக்கு இந்த சாதனையை பெற்றுக் கொடுக்கிறதுக்கான நிலைக்கு செல்லோடும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாங்கள் மேட்சை வின் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டு நாங்கள் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது என்ற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, நாங்கள் சொல்லாத வரைக்கும். உண்மைக்கும் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் வடக்கு கிழக்குல இருந்து நாங்கள் தேசிய அணியில சாதிக்க வேண்டியது எங்க தனிப்பட்டதும் எங்களோட டீமோடையும் நீண்ட நாள் ஒரு விருப்பம். ஏனென்றா இப்ப நான் ஃபுட்பால ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12 வருஷம் நான் தேசிய அணியில, நான் 2013ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் தொடங்கினாங்க. இது வரைக்கும் தேசிய அணியில விளையாடி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கும் ஒரு ஆள் 2 பேர் தான் எங்களோட தமிழாக இருந்தாங்க. இன்றைக்கும் 2-3 பேர் தான் இருக்குது. அதுக்கு இப்ப எந்த இன்டர்வியூக்கு போகையும் நான் சொல்ற முதலாவது விஷயம் எங்களோட பிள்ளைக்கு ஃபெசிலிட்டிஸ் குறைவுன்னு சொல்லி. உண்மைக்கும் நீங்கள் நினைக்கிற இதுல எல்லாருமே ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை ஒரு மனுஷனுக்கு போய்க்குள்ள நீங்க அவங்களோட சாப்பாட்டுக்காண்டி ஒதுக்குற பணம் 500 ரூபா 600 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை. யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற இந்த பொருட்கள் இந்த பிள்ளை இல்ல, ஒரு 500 ரூபா ஒரு பிள்ளைக்கு காரணம் 3 நேரம் சாப்பாட்டுக்கு மட்டும். அப்ப இந்த இதுல எங்களோட ஃபுட்பால் உத்தியோகர்கள் உங்கள்கிட்ட சண்டை பிடிச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் உங்களோட நிதி உதவி எல்லாம் பதினாம் ஆண்டு கேள்விப்பட்டேன். அதோட எங்களோட அந்த புலம்பெயர் தேசங்கள வாழ்ற எங்களோட சகோதரர்களா இருக்கட்டும், இல்லாட்டி எங்களோட மக்களா இருக்கட்டும், வேற நிறைய விஷயங்களுக்கு எத்தனையோ உதவியில சேர்த்தோம்னா இப்படி நாங்க வெற்றி பெறோம், எவ்வளவு சாதனைகளை தேசிய ரீதியில செய்யலாம். எங்களுக்கு இந்த சாப்பாடுக்காண்டி ஒதுக்குற அலைகேஷன் இல்லாட்டி நாங்க ஸ்டே பண்றதுக்கு நோமலா வெளியில எங்களை விட மிச்சாக்கள் எடுத்து பார்த்து நாங்க போன முறை தேசிய விளையாட்டு விழாவிலையும் இடம்பெற்ற போட்டியிலையும் நாங்கள் நல்ல ஒரு மேட்ச் வீணா எங்கட யாழசால தான் நாங்கள் அதை 3rd place அடிச்சினாங்க. ஆனா அந்த நேரமே நான் சொல்லிக்கிறேன் பாத்தீங்கன்னா, நாங்க இதே டீமை வச்சு நேஷனல்ல இன்னொரு பிளேஸ் அடிக்கிறதுக்கு நிறைய காலம் நடக்காது. கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடி நாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனா வரலாற்றிலே இந்த நான் சொல்லி போட்டு எங்களோட பிளேஸோட சிங்கள பிளேயர் கலைச்சடத்துல நான் சொல்லி போட்டு அந்த விஷயத்த 1.5 மாசமா நாங்க செஞ்சு காட்டியிருக்கிறோம். அதுக்கு முக்கியமா எங்களோட பிள்ளைகளை நம்ப வேண்டியது எங்களோட கோச்சஸ், டீச்சர்ஸ், அவங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்ஸ், அதோட எங்களோட டீம்ல வேலை செய்யற ஏனைய உத்தியோகர்கள் எல்லாரும் சப்போர்ட் இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு தேவையால் என்னன்றது நான் சொல்றேன், நீங்க இந்த விஷயம் இப்ப இன்னைக்கு எங்களை மிஸ் பண்ணிட்டு போவீங்க, அடுத்த நாள் நாங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்ய போறோம்ன்ற அக்கறை யாருக்கும் இருக்காது இருக்கிறார்களுக்கு. அடுத்த வருஷம் அடுத்த மேட்சுக்கு போயிட்டு அதுவும் தெரியா நாங்க வின் பண்ணினா மட்டும் நீங்க பேசுறீங்கன்னா அந்த முறை திருப்பி வின் பண்ணிருக்க அவ்வளவுதான். அப்ப எங்களை பற்றி அக்கறை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. வெளிமாவட்ட பிள்ளைகளோட நாங்க ஒருபடியே
எப்பவுமே நமக்கு இல்லை. உதாரணத்துக்கு நாங்க அன்னைக்கு போறோம், பதினன்னைக்கு போறோம், நார்மலா எங்களோட காலநிலையும் அவங்களோட காலநிலையும் சரியான வித்தியாசம். அப்ப நாங்க போற ஸ்டே பண்ணின இடம் வந்து சும்மா ஒரு சிமெண்ட் ஃப்ளோர் இல்ல, நாங்க ஸ்கூல் பிள்ளைகள் கொண்டு போற இந்த பாய போட்டுட்டு தான் படுக்கிறோம். அப்ப இதை விட சரியான முன்னெடுக்கிறது ஒரு பிள்ளைகிட்ட அம்மா தான் எங்களோட டிராவல் பண்ணினவா, அவ எல்லாரையும் லைன்ஸ் ஆடாமா, அவ எல்லாரையும் முறைமானதான் எங்களை எல்லாத்தையும் வச்சிருக்கிறவா, அவதான் டீ போட்டு கொடுக்குறோம், பிளேன் டீ போட்டு கொடுக்குறோம், எங்களை சமாளிக்கிறதுக்கு அவ்வளவு புரியுது. ஏன்னா நாங்க ஸ்டே பண்ணின எங்களுடைய வெளி மாவட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல தான் ஸ்டே பண்றது. நாங்க தான் இந்த போற வழியில அந்த பாய் போட்டுட்டு படுக்கிறோம். அப்ப எங்களோட உடல்நிலை சரியா இருந்தா தான் நாங்க அடுத்த மச்ச சரியா விளையாடுறோம். அப்ப அந்த வசதி வாய்ப்புகளையும் இப்ப நினைக்கிறேன் இதுல ஸ்போர்ட்ஸ் உத்தியோகங்கள் இருக்கிறீங்களோ தெரியாது. இப்ப உங்களோட பிள்ளைகள் இப்படி போய் உள்ள வெளிமாவட்டங்கள் போய் இவ்வளவு கஷ்டப்படுற சில பேரண்ட்ஸ் தெரிஞ்சா அந்த இதுலயே அனுப்ப மாட்டேன். அப்ப நீங்க இப்ப எங்களோட உத்தியோகங்கள் வந்து முன்னேற்ற நாங்க முதலாம் நாள் கஷ்டப்படையில 2ஆம் நாள் அதை விட கொஞ்சம் சரி வசதி வாய்ப்போடு இருக்கிற ஒரு இடத்தை தான் எங்களுக்கு தெரிவு செய்து தந்துற. அப்ப அப்படியான இதுகளையும் நாங்கள் எதிர்கொண்டுதான் இந்த மேட்சை நாங்கள் விளையாடினாங்க. அதே நேரம் நேரடியா நாங்க மேட்ச் விளையாடிக்குள்ள இன்னொரு பிரச்சனை வேண்டாம், இந்த ஃபுட்பால் தெரிஞ்ச ஆக்களுக்கு இது விளங்கும். எங்களோட டீம் வந்து மற்ற டீமோட ஒப்படைக்குள்ள நாங்க பிசிக்கலி ஃபிட் ஆனாங்க. அப்ப இவ்வளவு ஆளுங்களுக்கு இப்ப எங்களோட ஸ்கூல் மட்டங்கள் நடக்கிற ஃபுட்பால் மேட்சஸ் எடுத்து நாங்க under-20 under-17 அப்படி சாம்பியன் வந்தாலும் நேஷனல் டீம்ல 1 இல்ல 2 பிள்ளைகள் தான், அதுக்கு மேல இல்ல. அவங்களுக்கு வெளியில கோச்சஸ் சரி பிள்ளைகள் சரி காய்கறிகள் நீங்க உங்களோட ஸ்கூல் ஃபுட்பால் மட்டும் தானே. அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது உண்மை சொல்ல கூட எங்களோட நாங்க விளையாடின பிள்ளைகள் அதுக்கு சரியான வழிகாட்டு இருக்காங்க. அதுல வந்து அந்த வீட்டு குடும்பத்து கஷ்டத்துல சின்ன சின்ன மூலிகைக்கு கூட போறாங்களும் இருக்குது. ஆனா அதை விட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சவங்க வெளி கிளப்ஸ்ல பெரிய இடத்துல இருக்குது. அப்ப அவங்களுக்கு சரியான வழிகாட்டல் ஒன்று இல்லை. அப்ப அப்படியான அதே நேரத்துல இப்ப ஸ்போர்ட்ஸோட தண்ணி இருந்துட்டு ஸ்டடீஸ்ல எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இல்லாம எதுவும் செய்யலாது. ஸ்போர்ட்ஸுக்கு நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட கொஞ்சம் மேலான ஸ்டடீஸுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இப்பத்தியான இருக்கிற காலத்துல வந்து ரெண்டையும் பேலன்ஸா கொண்டு போய்கொள்ளதான் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கொண்டு இருக்கும். அப்ப அப்படியான பிள்ளைகளுக்கு எங்கதான் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதோ யூனிவர்சிட்டி என்ற வழியில தேடி போன வழியதான் இன்ற வரைக்கும் உங்களுக்கு வழிமுறையும் தெரியும். இல்லாட்டி நாங்கள் சின்னத்துல யாழ்ப்பாணத்துல என்ன வேலை செஞ்சோம் எனக்கு தெரியாது. அதனால நீங்க உங்களோட பிள்ளைகளோட படிப்பு விஷயத்திலேயே நீங்க கவனம் எடுக்கணும். அதே நேரத்துல நாங்க அன்னைக்கு நாங்க மேட்ச் போன விஷயத்துல எங்களுக்கு எங்களோட டீம் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான டீம் பிசிக்கல் ரீதியா. ஆனா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறது போற கிரவுண்ட்ல இது வந்து சர்வ் சைட் கோர்ட். நாங்க இப்ப வேற பிளேயர் 2-3 பேர் அதை விட டைம் நார்மலா ஃபுட்பால் வந்து 45 மினிட்ஸ் அடிச்சாலும் அன்னைக்கு இந்த டூர்னமெண்ட்ஸ் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் மட்டுப்படுத்தப்படுது. அப்ப நாங்க 11 பிள்ளைகளை நல்ல முறையில வச்சுக்கொண்டு 20 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நாங்க இவ்வளவு தூரம் அங்க போயிடலாம். அப்ப நாங்க அதுக்கும் எங்களோட யுவராஜ் அண்ணாவும் அதோட சம்பந்தப்பட்ட அண்ணாமாரும் சேர்ந்து அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு வந்து 11 பேர் விளையாடுறாங்க கோர்ட் இருக்கே இல்ல 7 சைட் தான் இருந்தது. இது வந்து மற்ற டீம்களுக்கு சாதகம். அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் வந்து நல்ல பிளேயர்ஸ் இருந்தா காணும் 15 நிமிஷம் போல் வழியை அடிச்சு டைம் கடத்துறதுக்கு. அப்ப அதுக்கு நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அங்க இருந்த பெரியவர்கள் எல்லாருடைய கதைச்சு தான் அந்த கிரவுண்ட்லயே நாங்க வேண்டாம்னு சொல்லி வேற ஒரு கிரவுண்டுக்கு மாத்தினோம். அப்படி மாத்தக்குள்ள நாங்க விளையாடின டீம் வந்து புலனரும் சரி கழுத்தர் சரி எல்லாருமே நேஷனல் டீம் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. எங்க டீம்லயும் வந்து குறையும் எங்களையும் நாங்க 3-4 பேர் நேஷனல் டீம் விளையாடுறாங்க. ஆனா அங்க வந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து ஃபைனல் மேட்ச் கேம்ல வந்து எங்களுக்கு இருந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து எங்களோட டிராவல் பண்ணின ஒரு 2-3 அண்ணா மாதிரி யுவராஜ் அண்ணா அந்த பேரண்ட் பட் என்ன புள்ளி. ஆனா அங்கே இருந்தா இப்ப என்னதான் இருந்தாலும் நாங்க அங்க மேட்ச் விளையாட தமிழ் சிங்களம் டீம் வந்தோம்னா 3 பேரும் இப்படித்தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் காய்ச்சாலும் சிங்கள பக்கம் தான் கூட இருப்பாங்க. அப்ப அந்த பாய்ஸ் டீமும் வந்து எங்கிட்ட யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த பாய்ஸ் டீமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருந்துச்சுன்னா அப்படியான சவால்களையும் நாங்க எதிர்கொண்டுதான் விளையாடினாங்க. அதை விட ஃபைனல் மேட்ச்ல ரெஃப்ரீஸ்ட சப்போர்ட்டும் எதிர்பார்க்கறது தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் அந்த ஜெர்சி வந்து நாங்கள் சரியான மழை மழைக்குள்ள 2 மேட்ச் விளையாடினாங்க. அப்ப செமிஃபைனல் விளையாடி போட்டு எங்கிட்ட சரியா ஜெர்சி எல்லாம் சரியான ஈரம். அப்ப நாங்க எங்கிட்ட கடைசி இதே ஜெர்சியோட நம்ம விளையாடுறதுக்கு போறோம். அப்ப அதை சொல்லினா எங்கிட்ட டீமும் மற்ற டீமும் ஒரே கலரா இருக்குது, நீங்க டொஸ் பண்ணி ஜெர்சி எடுவோம் அப்படின்னு சொல்லி
அதுல என்ன பிரச்சனைனா அந்த பிம்ப அப்ப டொஸ் பண்ணி கட்டுறது எங்களுக்கு தான் பிம்ப போட வேண்டி வருது. அப்ப நாங்க அதுக்கு சொல்றோம் இதை விட நாங்க முதல் போட்ட ஜெர்சியை நாங்க போடுறோம், எங்களுக்கு பிப்ஸ் வேண்டாம்னு. அப்ப அதுல என்ன பிரச்சனை, அந்த பிப்ஸ் வந்து சரியான வெயிட், அது ஈரமாகி பாய்ஸ் போட்ட பிப் வந்து ஈரமாகி எங்களுக்கு நாங்களே எங்களுக்கு இன்னொரு வெயிட் ஒன்று வரும் அந்த பிப்போட சேர்ந்து. அப்ப எங்களுக்கு ஓடுறதுக்கு கஷ்டம் இல்லை, ஒரு வெயிட் ஒன்று தாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு வெயிட் ஒன்று தாங்கி கொண்டு ஓடுற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு நாங்க லேலான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகினது எங்களோட மேட்ச் பிரச்சனை, அந்த நாங்க பிப்புன்ற ஜெர்சி பிரச்சனையால 10 நிமிஷம் டிலே ஆகினது. அந்த நேரத்துல என்னோட ரெஃப்ரீஸ் எல்லாரும் எங்களுக்கு எதிராக போயிட்டு நார்மலாவே தமிழ் சிங்கள டீம் வரைக்குள்ள ரெஃப்ரீஸ் சிங்கள டீமுக்கு சப்போர்ட் பண்ணது வளங்க. அந்த விஷயத்துல அன்னைக்கு வந்து எங்களுக்கு வேலைக்கே தெரியும் எங்களுக்கு எப்படியும் எதிராக இருப்பினோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஹேண்ட்பால்ஸ் அதில் இல்லாமல் இருக்கு, அவங்க தாராங்க இல்லை, எங்களுக்கு அவங்களோட ஆஃப் சைட் பிடிக்கிறாங்க இல்லை, சும்மா எல்லோ கார்டு காட்டுற அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இல்லை. அப்படி நடந்துள்ள ஒரு ஃப்ரீ கிக் கொண்டு வர்றது டி லைனுக்கு கிட்ட, அதுவும் வந்து பெனால்டி கொடுக்க வேண்டிய கோல் உண்டு. டி லைனுக்கு உள்ள நடந்த இன்சிடென்ட்ல பெனால்டி கொடுக்க வேண்டிய கோல் ரெஃப்ரி வந்து வெளியில கொடுக்குற லைனோட வெளியில. அப்போ நான் திருப்பி என்ன கதைக்க போயில எனக்கு எல்லோ கார்டு இருக்காது, நான் பிள்ளைகளான ஒரு இடத்துல கதைக்க போயில எல்லோ கார்டு கொடுக்குற அது தேவையில்லாத எல்லோட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அப்ப அப்படின்னா போல அந்த ஃப்ரீ கிக் வருது லைனோட போர்டரோட வருது. அப்ப அந்த நார்மலா எங்க டீம்ல ஃப்ரீ கிக்ஸ் கிட்ட வர ஃப்ரீ கிக்ஸ் நான் அடிக்கிறது கூட, ஆனா அந்த சங்கவி என்ற பிள்ளை நான் அப்பவும் நான் ஃப்ரீயா எனக்கு அதை அடிக்கணும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ரெண்டாலும் அவசரம் அக்கா நீ நான் அடிக்கிறேன்னு அடிப்பேன்னு விட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட உண்மைக்கும் அந்த மனதைரியம் அதே கிடைச்ச சான்ஸ் இதுவரைக்கும் நான் இந்த வயசுல இப்படி ஒரு கான்ஃபிடென்ட் நான் பார்க்கல. நான் அப்பவும் திருப்பி கேட்கிறேன், விடு நான் அடிக்கிறேன், இல்லடி நீ இல்லைன்னா நான் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்ச அந்த கோல் தான் எங்களோட வின்னிங் கோல். அதோடதான் இந்த யாழ்ப்பாணம் மாவட்டம் அந்த யூத் மீட்ல வந்து நாங்க சாம்பியன் ஆகிருக்கிறோம். அப்ப இப்படியான விஷயங்களை இப்படியான சவால்களை எதிர்கொண்டுதான் நாங்க இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். இது உங்களுக்கு பார்க்க கூட தனி வெற்றி மாறி மட்டும்தான் தெரியும். இப்படியான பிரச்சனைகளும் சவால்களும் இருக்குது. இருந்தாலும் கூட நீங்க இனி வர்ற போட்டிகள்லையும் எங்களுக்கு நீங்க உண்மையான விஷயங்களை விளங்கி கொண்டு எங்களுக்கு உதவிகளையும் உங்களோட பாராட்டுகள் அன்பு எங்களுக்கு எப்பவுமே தேவை. அதோட இந்த நிகழ்வினை ஏற்பாடு செஞ்ச ஏற்பாடு குழுவினருக்கும் இங்கே வரையிலிருந்து எங்களை கௌரவித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். செல்வதாக இருந்தால் சாதாரண சிடிபியினுடைய காசு தான் எங்களுக்கு தரப்படுது. குறிப்பாக மதுரைக்கு யாழ்ப்பாண அணியை பயன்படுத்தப்பட்டு நாங்கள் சென்ற பொழுது எங்களுக்கு தரப்பட்ட போக்குவரத்து கொடுக்கணும் 3300, சிடிபி எங்களுக்கு தந்த கோட்டேஷன் 3600. நாங்கள் கமலப்பள்ளியில் பஸ்ஸை பிடிச்சி தான் போனாங்க. நாங்கள் சம்பந்தமாக அவங்களுடைய இணைப்பாளரோட கதைச்சு அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. நன்றி, தீர்வு பெற்று தந்தவங்களுக்கு நன்றி. அந்த கௌரவ பாராளுமன்ற அன்பான நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மதுரைக்கு 2 பஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி அம்பாந்தோட்டைக்கு பஸ் அடுத்த போட்டி வந்து அம்பாந்தோட்டை, அதுக்கு அடுத்த போட்டி வந்து ரட்னபுரம். அப்போ இதெல்லாம் தயவு செய்து நீங்கள் காணப்படுகிறார்கள். இந்த விளையாட்டுக்கு படிப்புக்கு விளையாட்டு தடை இல்லை என்ற அடிப்படையிலே கடந்த சாதாரண தர பரீட்சையிலே 9 விசேட சித்திகளை பெற்று நமது அணியினுடைய வீராங்கனை இப்பொழுது அனுபவ பயிர்வுகளை பயிர்வார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாந்தன் சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த டீம்ல செலக்ட் பண்ணி கொண்டதுக்கு. அண்ட் எங்களுக்கு இந்த கிடைச்ச வெற்றி வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சாணலுக்கு அவங்களுக்கு முதலே உங்களை சொல்லிட்டா, இப்படி விரிவாக சொல்லிட்டா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் செமிஃபைனல் விளாடுறோம், நாங்கள் கழுத்துற டீமோட விளாடுறோம். நாங்கள் போட்டிருந்த ஒயிட் ஜெர்சி ப்ரௌன் கலரில் வந்துட்டு, ஏன்னா அவ்வளோ சேரும் சகதியுமாக இருந்துச்சு. மழை மற்றது கணக்கு இன்ஜுரிஸ் வர வந்துட்டு அவங்களுக்கு ரெஃப்ரீஸ் டே ப்ராப்ளம்ஸ், அப்படி கணக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஸ்ரீலங்கன் நேஷனல் டீமில் விளையாடுற கேப்டன் அண்ட் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸோட இருக்கிற டீம் தான் அது. அதோட கியூஸ்டிக்கா ஒரு எங்களுக்கான ஒரு டீமுக்குரிய கோலை வச்சு தந்து எங்களை அந்த மேட்ச்ல வின் பண்ண வச்சிருக்கிறா. அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து ஃபைனல் மேட்ச் ஆடுறோம். சாந்தன் சார் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னுக்கு கணக்கு பிரச்சனை, ரெஃப்ரீஸோட பிரச்சனை ஆயிட்டு, அந்த விப்ஸ் போடுற மேட்டரில் வந்து சாணத்தை சொல்லியிருப்பான். அதில் வந்து கணக்கு பிரச்சனை ஆகிட்டு சாந்தன் சார் சரியான டென்ஷனில் இருந்தவர்.
சார் ஆர்வத்துல வந்து அவங்களுக்கு அந்த வழங்கப்பட்ட அந்த லைன்ல இருந்து வெளியில வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினவர். அதுக்கு ரெஃப்ரி சைட் ரெஃப்ரி வந்து ஜெலோ கார்ட் சார் ஜெலோ கார்ட் காட்டினவர். ஆனா ஒப்போனன்ட் டீமோட கோச் வந்து கிரவுண்டுக்குள்ளேயே போயிட்டு வந்திருக்கிறார். அதுக்கு எதுவுமே காட்டல. இதெல்லாம் என்ன செய்யறன்னு தெரியல. மற்றது ஹேண்ட்பாலுக்கெல்லாம் யாரும் ஜெலோ கார்ட் காட்டுவாங்களா? இல்ல தானே. அப்படியான இதெல்லாம் ஒன் சைட் ரெஃப்ரியா தான் போச்சு. பரவாயில்ல, சங்கவி அதுக்கும் கிக் பண்ணி கோல் பெற்று தந்து எங்களை அதில் வின் பண்ண வச்சிருக்கிறா. அண்ட் எங்களோட பாதுகாப்பை கூட்டிட்டு வந்த பஸ் ஓனர் டிரைவர் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். ஜுகராஜ் சார், தேனியன் அண்ணா, மிச்சவாக்களோட பேர் தெரியாது, மன்னிச்சு கொள்ளுங்க. பேபி அம்மா எங்களுக்கு மார்னிங் 4 மணிக்கு கிளம்பி சைவ பாட்டு போட்டு டீ ஊற்றி தந்து எல்லா வேலையும் செய்யறவா. ரொம்ப நன்றி. பாதுகாப்பா கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். சாந்தன் சார், முக்கியமா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. எதிர்கமான பொறுப்புணர்வுகளை பெற்றுக் கொள்ளாமல் இலவசமாக இந்த அணியை கையெழுத்து அதே போல இங்கே கூடியிருக்கின்ற அத்துணை பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அதே போல பிரதேச சபையுடைய செயலாளர் மன்றத்தினுடைய உத்தியோகத்தர்கள் பிரதேச நிலைகள சம்மேளனங்களுடைய உத்தியோகத்தர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் நன்றி. விசேடமாக காலை 7 மணிக்கு தான் நாங்கள் பஸ் இறங்கினாங்க. இருந்தும் இந்த விழாவுக்கு 11 மணி 10:30 வந்தமைக்காக விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். இந்த நேரத்திலே இந்த அணி நாங்கள் யாழ்ப்பாண கூலிமந்தாட்ட அணி தொடர்ச்சியாக பெண்கள் 7 வருஷம் சாம்பியன் அடிச்சாங்க. நான் நெல்லூர் இளைஞர்களுக்காக இருந்த பொழுது அந்த அணி தொடர்ந்து 7 வருஷம் சாம்பியன் அடிச்சேன். அதே போல 10 வருஷம் போட்டியமாக சாம்பியன் அடிப்ப முடிந்த வகையில் அந்த சாதனைகளை நாங்கள் செய்வோம் கூறிக்கொண்டு சில இடர்பாடுகள் இருக்கின்றதை நாங்கள் ஒரு காலமாக தனிப்பட்டிருக்கிறது. கட்டாயம் அந்த விருப்பத்தினால் வந்த வகையில் கட்டாயம் செய்வதற்கு நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே இதை கலந்து கொண்ட அத்துணை நிறுவனங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வை செய்து கொள்வோம். நன்றி.